ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆகாஷ். நம்ம வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்விக்கி ஃபுல் டே ஓட்டினா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு அதான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்விக்கி ஓட்டி 2 மாதம் கிட்ட ஆகிப்போச்சு கைஸ். 2 மாதம் ஆனதுனால நம்மளுக்கு காயின்னு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க கைஸ் நிறையா. ஸோ அதனால் நம்ம சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஓட்டலாம்னு அப்படி முடிவாயிடுச்சு கைஸ். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஓட்ட போகிறோம் ஸ்விக்கி. நம்மளுக்கு காயின் மாதிரி போட்டிருந்தாங்க கைஸ். காயின் வந்து எப்படின்னா, நம்ம இப்போ 11 மணிலேருந்து 3 மணி வரை ஓட்டினா நம்மளுக்கு 95 ரூபா காயின் போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டருக்கு ப்ளஸ் 95 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் கைஸ். அந்த மாதிரி காயின் போட்டிருந்தாங்க. அதுவும் அடுத்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து 45 ரூபா போட்டிருந்தாங்க கைஸ் காயின். அடுத்து 7 மணிலேருந்து 11 மணி வரை திரும்ப 95 ரூபா கைஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேரண்டட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. சாரி கைஸ், 45 ஆர்டர் பார்த்தா 5000 ரூபா உங்களுக்கு கேரண்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதான் கைஸ் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. கரெக்டாக மணி எத்தனைன்னா 11:05 காய்ஸ். நம்ம கரெக்டாக 11 மணிக்கு ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். ஆர்டர் நம்மளுக்கு போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட் போட்டிருக்காங்க காய்ஸ். கிட்டத்தட்ட ஸ்விக்கி ஓட்டியே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் ஸ்விக்கி ஓட்டியே. சரி, இன்றைக்கி பார்த்தேன் காயின் போட்டுகிட்டே இருந்தாங்க டெய்லி. சரி, இன்றைக்கி நல்லா காயின் போட்டிருக்காங்களே, சரி வாங்க ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டினேன் கைஸ். ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் ஆர்டர் போட்டாங்க. பார்த்தா ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட் போட்டிருக்காங்க கைஸ். இன்ஸ்டாமார்ட் போட்டனால என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா, நமக்கு அந்த காயினே வராது. அதுதான் பிரச்சனையே. அங்கே நம்மளுக்கு 95 ரூபா காயின் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல கைஸ், அந்த காயினே நம்மளுக்கு வராது கைஸ். அதில் இன்ஸ்டாமார்ட்டில் விழுந்தால் மட்டும் வராது. மற்ற ஹோட்டலில் ஃபுட் ஆர்டரு அந்த மாதிரி எடுத்தால் வரும். இன்ஸ்டாமார்ட்டில் மட்டும் வராது. வாங்க பார்த்துக்கோங்க. மொதல் ஆர்டர் தானே, அதுவும் 3 கிலோமீட்டர் பிக்கப் கைஸ் மொதல் ஆர்டரு. வாங்க பார்த்துக்கலாம். கைஸ், நம்ம மொதல் ஆர்டரு பக்கத்தில் வந்தாச்சு. இன்ஸ்டாமார்ட் பக்கத்தில் இன்னும் ஒரு 90 மீட்டர் தான் கைஸ் இருக்குது இன்ஸ்டாமார்ட். அங்கே போய் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் கைஸ். நான் இந்த இருங்க மைக் செக் பண்ணிவிட்டு அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மொதல் ஆர்டர் எடுத்து முடிச்ச அப்புறம் கைஸ், நம்ம மொதல் ஆர்டரு பிக் பண்ணியாச்சு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்ப்போமா கைஸ்? இதே இடத்துல தான் லொக்கேஷன் காட்டுது. என்ன கைஸ் கொடுமையாக இருக்குது. ஜொமேட்டோலேருந்து ஸ்விக்கிலேருந்து பேசுகிறேன் சார். லொக்கேஷன் இது இன்ஸ்டாமார்ட் பக்கத்தில் தானே சார் காட்டுது. எங்கே சார் லொக்கேஷன் கரெக்டாக? இன்ஸ்டாமார்ட் மேலேவா சார்? சரி, ஓகே சார், நான் வரேன். காய்ஸ், டைம் கரெக்டாக எத்தனை மணினா 6:57 காய்ஸ். எவ்வளோ நேரம் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கோப்ரோவில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது காய்ஸ். ஸோ அதனால் அப்படியே பேக்கில் வச்சாச்சு. கோப்ரோ வச்சுட்டு சின்சியராக அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம் கைஸ். இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா 26 ஆர்டர் பார்த்தாச்சு கைஸ். 27வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயின்னே இருக்கும். நம்மளுக்கு டார்கெட் வந்து 45 ஆர்டர் கைஸ். 45 ஆர்டர் எவ்வளோ மணி நேரத்தில் எடுக்க முடியுதுன்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 7 மணிக்கு மேலே அப்படியே டிராஃபிக் வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் டிராஃபிக்காகவே இருக்கும் கைஸ். ஆனால் 7669 7669 ஓகே. குயிக் ஆர்டரா? இது புதுசாக இருக்குது கைஸ். பில்லில் தெரியல. ஓகே கைஸ், நம்ம எடுத்தாச்சு. 28வது ஆர்டர் எடுத்தாச்சு.
ஓகே கைஸ், நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்தேன்னா 12 மணி 12:30 ஆயிடுச்சு கைஸ் ரூமுக்கு வர்றதுக்கு. ஓட்டியிருக்கோம்னா 12 மணி நேரம் 35 நிமிஷம் ஆன்லைனில் இருந்திருக்கோம் கைஸ். அதில் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னா 3490 ஏர்னிங்ஸ் மட்டும் நம்ம சம்பாரிச்சிருக்கோம் கைஸ். அது வந்து காயின் போட்டனால அந்த அவ்வளோ காசு வந்துருக்கு நம்மளுக்கு. அடுத்து நம்ம மொத்தம் இன்றைக்கி இது சொன்னேன்ல கைஸ், 45 ஆர்டர் பார்த்தா நமக்கு 5000 கேரண்டி சொன்னேன்ல கைஸ். அதில் நம்ம 40 ஆர்டர் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. 40 ஆர்டரில் 4200 நம்மளுக்கு கேரண்டி வந்துச்சு கைஸ். அதில் இப்போ நான் வந்து 3490 நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணனால மிச்சம் வந்து அவங்க 860 மட்டும் சேர்த்து கொடுத்து 4200 அப்படியே கணக்காக்கிட்டாங்க கைஸ். அந்த மாதிரி தான் அது கேரண்டினா அப்படி தான் கைஸ். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அது கேரண்டியோட கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அது ஏர்னிங்ஸே நம்மளுக்கு வந்துடும். கேரண்டியோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சேர்த்து கொடுப்பாங்க கைஸ். அந்த காசு ஈக்குவல், அந்த 4200 அப்படியே ஈக்குவல் பண்ணி விட்டுருவோம். டிப்ஸ் வந்து 150 இன்றைக்கி வந்திருக்கு கைஸ். மொத்தம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 4350 இன்றைக்கி டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். கைஸ், இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு டெய்லி வராது. இந்த ஏர்னிங்ஸும் அதே மாதிரி டெய்லி பண்ண முடியாது கைஸ். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி 1.5 மாதம் நீங்கள் ஸ்விக்கி ஓட்டாமல் இருந்தீங்கன்னா உங்கள் இதில் ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோன் பொறுத்த அளவு தான் கைஸ் இந்த ஆஃபர்லாம் வரும். ஒரு சில ஜோனுக்கு வந்து இது மட்டும்தான் போட்டிருப்பாங்க, காயின் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஜோனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கேரண்டி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க கைஸ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் எந்த ஜோனில் ஓட்டுறேன்னா சென்னையில் டி நகர் ஜோனில் தான் கைஸ் ஓட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுக்கோங்க. டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ வைப்பாங்க சிவப்பாங்க, அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க கைஸ்.